பந்து இருக்குல்ல, அதில் டீசல் போட்டு நெருப்பு வச்சிருவோம். அந்த பந்து இருக்குல்ல, அது உருண்டிய சட்டைக்குள்ளே போயிடுச்சு நெருப்போட. Mizaj, the ultimate destination for men's wedding suits. யாக்குல்டின் தனித்துவமான ப்ரோபயோட்டிக் எல்சிஎஸ் செரிமானத்தை மேம்படுத்தவும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கவும் உதவுகிறது. 4 ஸ்கூல் பசங்க ஒரு மொட்டை அப்படின்னு பேசிட்டே வருவார். இப்போ அவங்க அப்பா தான் அந்த சோலோ ஃபைட் வருவார். அவங்க அப்பா ஒரு கத்தி எடுப்பார், ரஜினி சார் ஒரு பெரிய கத்தி எடுப்பார், சுற்றி விடுவார். பிரபு சாரோட ஃபைட்டிங் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா பாக்ஸராக இருக்கும். ரோஜாவில் என்னன்னா அதில் ஒரு ஃப்ளாக் ஃபைட் வரும். நம்ம இந்தியன் நேஷனல் ஃப்ளாகை எரிப்பாங்க, ஒரிஜினலாக ஃபயர் பண்ணி அவரை அரவிந்த் சன் சார் ஆக்ஷன் பண்ணுற ஆர்டிஸ்ட்லேயே வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து கேப்டன் தான். இப்போ வரைக்கும் வேறு யாருக்குமே நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஒரு நல்ல ஃபைட்டர்னால மட்டும்தான் ஒரு மாஸ்டர் ஷாட் ஃபுல்லாக போக முடியும். நீங்கள் விஜயகாந்த் சார் ஃபைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் ஷாட் வச்சாங்கன்னா, நான் கேமரா முன்னாடி நிற்கும் போது என் மனசில் நான் யாருன்னு நினச்சப்பேன்னா கேப்டன் விஜயகாந்த். நான் விஜயகாந்த் சார், நான் தான் கேப்டன், அப்படி தான் பண்ணிப்பேன். பட் சீரியலில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா மெனக்கிட மாட்டாங்க. தைத்ரா ரோப்பில் கட்டி அந்த ஸ்கார்பியோலேருந்து அவுட் ஆகணும். அம்மா இந்த ரோப்பை உன் மேலே ஒரு 2 சுற்றிக்கு வாங்க, சுற்றுங்க அப்படின்னா. ஜென்ஸ் ஆர்டிஸ்ட்டே வந்து ஆனால் பாடியில் ரோப் வந்து சுத்த விட மாட்டாங்க. அது ஒரு மாதிரியான வலி இருக்கும். ரோப்பை நீங்கள் உடம்புல சுற்றினா நீங்கள் ரோப் கண்ட்ரோல் தான் இருப்பீங்க. அந்த நேரத்தில் நம்ம எங்கே போகிறோம் தலை கீழே இருக்கா மேலே இருக்கா. டெலிவிஷன் ஃபைட் எடுக்கிறது வந்து ஈஸியாக கிடையாதுமா, ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய காம்ப்ளிகேட்டட் இருக்கும். அந்த கட்டை பீஸாக உடையும்ல, அது ஒரு கட்டை 2500 300 ஸோ இவங்க வந்து எதுக்கு அவளை செலவு பண்ணோமா, ஒரு 400 500 பண்ணிடலான்னு 2 கட்டையை கொண்டு வந்துட்டாங்க. அடித்ததில் எனக்கு ஒரு நிமிஷத்துக்கு நான் எங்கே இருக்கிறேனே தெரியல. நான் அடித்த உடனே சொல்லிட்டேன், ஐயோ மண்டை காலி அவனுக்கிட்ட. நான் அப்பயும் சொல்கிறேன், இல்லைன்னா இது அந்த கட்டை கிடையாது. பந்து இருக்குல்ல, அதில் டீசல் போட்டு நெருப்பு வச்சுருவோம். அந்த பந்து இருக்குல்ல, அது உருண்டிய சட்டைக்குள்ளே போயிடுச்சு நெருப்போட. எனக்கு ஒரு ஃபைட்டு நான் ஏன் வெறியோட போவேன்னா, நீமால நம்மளை பின்னாடி நிற்க வைக்கிறாங்க, நம்மளால ஃபைட் பண்ண முடியும், நம்மளுக்கு திறமை இருக்கு. இப்போ இந்த கையில் இப்படி இது இப்படி தட்டி விடலாம், இது இப்படியும் தட்டி விடலாம். அதை சைலாக பண்ணணும்னா ஒன்று போடுறாரு. இது நம்ம போக கற்றுக்கணும். இப்போ நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் நிறைய ஃபைட்ஸ் பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஃபைட் சீக்வன்ஸ் படத்தில் வந்தாலும் சரி, இல்லை டெலிவிஷனில் வந்தாலும் சரி, ரொம்ப ஆர்வமாக உட்காந்து பார்ப்போம். பட் பிஹைண்ட் த கேம் அதுக்கு எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறாங்க, ஸோ அதில் என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது எவ்வளோ கஷ்டமான ஒரு ஒர்க் அப்படின்ற விஷயங்கள்லாம் டீட்டெயில்டாக ஒரு பர்சன் கூட பேச போகிறோம். அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஸோ அவரோட ஃபாதர் ஒரு லெஜெண்டரி ஸ்டண்ட் மாஸ்டர் ஹார்ஸ்மேன் பாபு சார். அவரோட சன் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு, ஸ்டண்ட் மாஸ்டர் சுரேஷ் அவர்கள். அண்ட் அவரு கூட ஆக்டர் ஸ்ரீ இருக்காரு. ஓகே, அந்த அப்பா மாதிரி வரணும், அப்பா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றதுல வந்து எங்களுக்கு நிறைய ஒர்க் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதில் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்த நிறைய சூப்பர் ப்ராஜெக்ட்ஸில் அப்பா வந்து ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ ரஜினி சாரோட ராஜாதிராஜாவாக இருக்கட்டும், மணி சாரோட ஃபிலிம்ஸ் அலைப்பாயுதே, அப்புறம் இன்னும் நிறைய சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் ரோஜா, இந்திரா. அவனே அவங்க அப்பா பற்றி சொல்கிறதோட நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து பயங்கரமான ஒரு ஃபேன் அவங்க அப்பாவுக்கு. அங்கிள் எப்படின்னா ஸ்டைலு செம்ம ஹைட்டு, செம்ம ஒரு ஹீரோ மாதிரி இருப்பார். அவரோட ஃபைட்டிங் ஸ்டைலுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா. ஆக்சுவலாக ஃபைட்டுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. எல்லாருமே ஸ்டைல் பண்ணிட முடியாது. நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட சரி, ப்ரூஸ்லி தான் ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கும். ஜாக்கி சான் ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கும். விஜயகாந்த் சார், அர்ஜுன் சார் ஒரு உடம்புல ஒரு ஸ்டைல், எம்ஜிஆர் சார், ஆனந்தன், பழைய ஆனந்தன் அவர், எல்லா உடம்புலையும் அவங்களுக்கு ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கும். அதே மாதிரி ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ்லேயே ஒரு யூனிக் ஸ்டைலு. அந்த ஸ்டைலை தான் வந்து ஹீரோஸ்க்கு அவர் தான் சொல்லிக் கொடுப்பாரு. ராஜாதி ராஜாவில் ரஜினி சார் வந்து ஒரு செம்ம ஃபைட் இருக்கும். அவர் வருவார், 4 பேர் சுற்று போடுவாங்க, ஒரு டைலாக் கூட இருக்கும், 4 ஸ்கூல் பசங்க ஒரு மொட்டை அப்படின்னு பேசிட்டே வருவார். அந்த கத்தியை சுற்றி விடும்போது அவங்க அப்பா தான் அந்த சோலோ ஃபைட் வருவார். அவங்க அப்பா ஒரு கத்தி எடுப்பார், ரஜினி சார் ஒரு பெரிய கத்தி எடுப்பார், சுற்றி விட. அதுதான் அவங்க அப்பா ஹார்ஸ்மேன் பாபு சார். பி வாசு சாரோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 25-30 படம் இருக்கும். எல்லா படமும் வந்து என் தங்கச்சி படித்தவன்னு பிரபு சாருக்கு ஒரு பெரிய பிரேக். பிரபு சாரோட ஃபைட்டிங் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா பாக்ஸராக இருக்கும். அது ஃபைட்டு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அவரோட பஞ்சு, அவரோட ஹூக்கு, அந்த ஸ்டைல்லாம் ஒரு ஹீரோக்கு ஒரு ஸ்டைல் சொன்ன மாதிரி. அது அவரை வச்சு முக்கால்வாசி அந்த படத்தில் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். டோட்டலாக அவங்க அப்பா தான். தெலுங்கில் வந்து நாகார்ஜுனா சாருக்கு டோட்டலாக அவங்க அப்பா தான். ஹலோ பிரதர்லாம் பெரிய ஹிட்டு. அந்த 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 ஸ்டைலாக கொண்டு வந்தது அவங்க அப்பா தான். நீங்கள் பெரிய படங்கள் பார்த்தீங்கன்னா அலைபாயுதே, ரோஜா, இந்திரா, இது எல்லாமே வந்து அங்கிள் தான்.
ரோஜாவில் இன்னும் அரவிந்த் சாமி சார் ஃபஸ்ட்டு படம் அது ஃபஸ்ட்டு ஹீரோவாக பண்ண படம். அதில் ஒரு ஃப்ளாக் ஃபைட் வரும். இந்த ஃப்ளாகை நம்ம இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாகை எரிப்பாங்க. அப்போ ஒரு சீக்வன்ஸ் வரும். அது மிகப்பெரிய ஹிட். அது அப்போ மிகப்பெரிய ஹிட்டு. அங்கேயே அரவிந்த் சாமி சாருக்கு சொல்யூஷன் போட்டு ஒரிஜினலாக ஃபயர் பண்ணி அவரை அரவிந்த் சாமி சாரை ஒரிஜினலாக ஃபயர் பண்ணி ஒரிஜினலாக எடுத்தாங்க. அதெல்லாம் வந்து எந்த ஆர்டிஸ்ட்டுமே வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ண வரும்போது அது மணிரத்னம் சார்னால் பண்ணுவாங்க. ஒரு மாஸ்டர் சொன்னபோது அது வந்து ஏற்றுக்கிட்டு பண்ணுறதுன்றது வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் பண்ண முடியாது. ஸோ இப்போது ஸ்ரீ சொன்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். எல்லாரையெல்லாம் ஃபைட்டு பண்ணவே முடியாது. இப்போ இன்றைக்கி ஷூட்டிங் ஃபைட்டு பண்ணுற போகிறோம் அப்படின்னா காலையில் வார்ம் அப் பண்ணிட்டு அப்படியே நல்லா புஷ்அப்ஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா பைஸ்லாம் பண்ணிட்டு நல்லா ஃப்ரீ எக்ஸசைஸ் பண்ணிட்டு இது மாதிரிலாம் வருவாங்களே. இவன் அதெல்லாம் பண்ண மாட்டான். இவன் என்ன பண்ணுவான், கேப்டன் சார் இருக்குல்ல, கேப்டனோட பயங்கர இப்போ கிடையாது. நாங்கள் டே 1 எப்போ நான் இவனும் பாண்டியன் மாஸ்டர் கிளாஸில் நாங்கள் வந்து ஒன்றா போய் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் பெல்ட் அடிச்சு. நான் ஸ்ரீ சூர்யா நாங்கள்லாம் ஒரே இதுதான் கிளாஸ் தான். அந்த பேட்ச் எல்லாமே அதெல்லாம் ஒரே பேட்ச்சு. ஸோ எல்லாம் அந்த பெல்ட் அடித்த காலத்துலேருந்தே கேப்டன் தான். ஃபைட்டுன்னா கேப்டன் தான் பார்ப்பான். வேறு அதுக்கப்புறம் அர்ஜுன் சார் ஆக்ஷன்னாலே எங்களுக்கு ஆர்டிஸ்டில் வந்து ஆக்ஷன் பண்ணுற ஆர்டிஸ்ட்லேயே வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து கேப்டனுக்கு தான் இப்போ வரைக்கும். வேறு யாருக்குமே நாங்கள் கொடுக்க மாட்டோம் அந்த இடத்த. எனக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்னா சொல்லிட்டேன், எனக்கு என்ன அதெல்லாம் இல்லை. எனக்கு நான் விஜயகாந்த் சாரோட வெறியன், கேப்டனோட வெறியன்னா எனக்கு இப்படி தான் வேணும். அது வந்து ரொம்ப அவர் இருந்த டைம்லலாம் பெரிய பிட்ஸு சொல்லுவாங்க. 1 அடி 2 அடிலாம் கிடையாது, லென்த்து ஷாட்டுன்னு இருக்கும். ஒரு நல்ல ஃபைட்டு தெரிஞ்சவன் மட்டும்தான் லென்த்து ஷாட் பண்ண முடியும். நீங்கள் விஜயகாந்த் சார் ஃபைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் ஷாட் வச்சாங்கன்னா எப்படி ஒரு டான்ஸில் வந்து ஒரு பிஜிஎம் ஃபுல்லாக ஆடுறாங்க, ஒரு நல்ல டான்ஸர் தான் ஆட முடியும். ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் தான் ஒரு லென்த் டேலாக் சிங்கிள் டேக்கில் போக முடியும். அதே மாதிரி ஒரு நல்ல ஃபைட்டர்னால மட்டும்தான் ஒரு மாஸ்டர் ஷாட் ஃபுல்லாக போக முடியும். ஒரு 10 பேர் அடிக்கிறதா இருந்தால் மிஸ் ஆக அடித்து பண்ணுறேன்னா அதுக்கு தனி ஸ்கில் வேணும். ஸோ எனக்கு வந்து நான் விஜயகாந்த் சாரோட வெறியன். ஸோ நான் கேட்டுறேன், வீடியோ எடுத்து வந்துடுறேன் எப்பா இதுதான் அதை பார்த்துட்டு தான் போய் கேமரா முன்னாடி நிற்கிறது. ஓகே, நான் நிற்கும் போது நான் ஒரு வாட்டி சீரியலில் ஏன்னா இன்றைக்கி சீரியலில் வந்து சினிமாவில் எந்த அளவுக்கு ஃபைட் இருக்கோ அதே அளவுக்கு சீரியலில் ஃபைட் இருக்குது. நான் கேமரா முன்னாடி நிற்கும் போது என் மனசில் நான் யாருன்னு நினச்சப்பேன்னா அந்த கேரக்டரை நினைக்கவே மாட்டேன். நான் கேப்டன் விஜயகாந்த், நான் விஜயகாந்த் சார், நான் தான் கேப்டன், அப்படி தான் போய் நிற்பேன். ஆக்சுவலுக்கு ஒரு டெடிக்கேஷன் வேணுமா, சும்மாலாம் எல்லோரும் பண்ண முடியாதுமா. நிறைய ஆர்டிஸ்ட் கிட்ட கோஆப்ரேஷன் இருக்கும், ஒரு சில பேர்கிட்ட கோஆப்ரேஷன் இருக்காது. ஸோ கோஆப்ரேஷன் இல்லாத சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு நல்லா தெரிவாங்க, நல்லா பண்ணுவாங்கன்னு நினைப்போம். அது நல்லா பண்ணுறாங்க பொழுது இவங்க வந்து, ஆனால் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு கிக் ஒன்று பண்ணால் கால் வலிக்குதுன்னுவாங்க. நம்ம என்ன பண்ண முடியும், நீங்கள் எதாவது சொல்ல முடியுமா? இதில் இப்போ கால் வலிக்குதுன்ற நீ பண்ணாதப்பான்னு தான் சொல்லுவீங்க, அந்த வலியோடு எட்டுவாதின்னு சொல்லுவீங்களா? நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அவங்களால பண்ண முடியும், ஆனால் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த இன்வால்மெண்ட் இல்லை. அங்கே என்ன தெரியுமா ப்ராப்ளம்மு, எல்லாருமே சினிமாவில் நடிக்கணும்னு தான் ஆசைப்பட்றோம். இப்போ நாங்களாம் சினிமாவில் எங்களுக்கு இது கிடைக்கலன்றதுனால சீரியல் இந்த வாய்ப்பை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். இதை இங்கே சின்ன விஷயத்தில் உண்மையாக இருந்தால் தான் பெரிய விஷயத்தில் உண்மையாக இருக்க முடியும். என்றைக்காவது ஒரு நாள், வயசுலாம் கிடையாது, என்றைக்காவது ஒரு நாள் சினிமாலையும் போய் நாங்கள் ஜெயிப்போன்றதுனால தான் இன்றைக்கும் சினிமாவில் நாங்கள் என்ன பண்ணுவோமோ அதான் சீரியலில் பண்ணுறோம். பட் சீரியலில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா மெனக்கிட மாட்டாங்க. இதான் நான் எல்லா ஆக்டர்ஸையும் சொல்ல வரல, நிறைய ஆக்டர்ஸ் சுரேஷ் பேச்சை கேட்டு பண்ணுறவங்க இருக்காங்க. சில பேர் வந்து சீரியல் தானே எதுக்கு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அந்த ரிஸ்க்கை வந்து எதுக்கு எடுக்கணும், ரிஸ்க்கே காலை தூக்கி அடிக்கிறது என்ன மாதிரி ரிஸ்க்கு, நான் 10 மாடிலேருந்து உள்ள போகிறோம். ஆனால் சினிமாவில் எப்படி பண்ண முடியும்? சினிமாவில் போய் ஒரு மாஸ்டர் சொல்லும் போது சார் எனக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னால் அவ்வளோதான். அது போய் நீங்கள் வந்து ஒரு கனல் மாஸ்டர்கிட்டயோ சூப்பர் சுப்ரமணியன் மாஸ்டர்கிட்டயோ அன்பறிவு மாஸ்டர்கிட்டயோ யார்கிட்டயோ போய் கால் வலிக்குதா அப்படின்றவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஹீரோவும் இன்றைக்கி சினிமாவில் இருக்க ஹீரோ விஜய் சார் ஃபைட் பண்ணுறாரு, அன்றைக்கி விஜயகாந்த் சார் பண்ணார், அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் சார் பண்ணாருன்னா அடிப்படாமல் கால் வலி இல்லாமல் சும்மாவாக ஃபைட் பண்ணாங்க, கஷ்டப்பட்டு தான் பண்ணாங்க. அந்த கஷ்டத்தை நான் வந்து இல்லை நான் சினிமா வரும்போது பண்ணிக்கிறேன், சீரியலில் நானே பார்த்துக்கிறேன்னா அவங்க வளர மாட்டாங்க. நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து நிறைய ஒரு எஃபோர்ட் போட்டு நீங்கள் ஃபைட்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக வந்து உங்களோட ஒரு ஃபைட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, கையல் சீரியலில் அந்த ஒரு ஆக்சிடென்ட் சீன். எனக்கு அந்த சீரியல் பண்ணும்போது என்னென்னா எனக்கு கொடுத்ததே வந்து இந்த ரெஃபரன்ஸ் தான். இந்த ராஜாராணி மாரி எங்களுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் எனக்கு அதே மாதிரி பண்ணி கொடுத்தா என்ன இருக்குது, ராஜா எப்படியும் அது சீனாவே அவங்க வந்து அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு இடிக்கிற மாதிரி, அந்த பொண்ணு பறக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் அவருக்கு க்ளோஸ் போகிற மாதிரி, அதுக்கப்புறம் ஷார்ட் மொத்தம் ரீவைண்ட் ஆகி வர மாதிரி தான் போட்டிருந்தாங்க. நான் என்ன சொன்னேன் டைரக்டர்கிட்ட, சார் அது அப்படியே எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க,
எப்படி சார் உங்களுக்கு எப்படி சார்? இல்லை மாஸ்டர் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க எடுத்து கொடுங்க. ஸோ அதோட அவுட்லைன் வேணும் நமக்கு, அதோட அவுட்லைன் வேணும். பட் இன்சைட்டில் நீங்கள் என்ன வேணாலும் ஃபீல் பண்ணிக்கோங்க, எப்படி வேணால் பண்ணிக்கோங்க நாங்கள். ஸோ அதில் மிகப்பெரிய அந்த நேம் வரதுக்கு காரணம் மிக பெருசாக எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணது வந்து ஹீரோயின் சைத்ரா எனக்கு எப்படி பழக்கம்னா, ஸோ எனக்கு பெருசாக எனக்கு எந்த ஆர்டிஸ்ட்கிட்டையும் நம்ம போக மாட்டோம். ஏன்னா ஃபீமேல் ஆர்டிஸ்ட் மேக்ஸிமம் ஆக்ஷனுக்கு வர மாட்டாங்க, ஹீரோஸ் தான் இருப்பாங்க. பட் அவங்க எப்படி டச்னா எனக்கு யாரடி மோகினிலேருந்து எனக்கு பழக்கம் சைத்ரா. எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட்லே சைத்ரா. ரொம்ப டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். ஆமாம், ரொம்ப டெடிக்கேட்டட். ஏன்னா அது ரோப்பில் போடணும், விழணும், வால்ட் பண்ணணும், அடிப்படும், ரோப் போட்டால் வலிக்கும். ஸோ எனக்கு சைத்ரா மேலே என்ன மரியாதைனா, சில மேல் ஹீரோஸே வந்து ஐயோ எனக்கு வலிக்குது நான் பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது, மாஸ்டர் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் மாஸ்டர், நான் சூப்பராக பண்ணுறேன் மாஸ்டர் அப்படின்னு வந்து அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கும் போது மாஸ்டருக்கு லட்டு மாதிரி கன்ஃபார்மாக அடிப்படும். அடிப்படாமலாம் நம்ம ஃபைட் எடுக்கணும்னா நம்ம அது 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 சண்டைனா சட்டைக்கிளியே தான் செய்யும். சேஃப்டிலாம் இருக்கும், அது மீறியும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த விஷயத்தில் சைத்ரா வந்து நிஜமாலுமே அந்த ஆக்சுவலாக இன்னொரு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் என்னென்னா, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். சைத்ரா ரோப்பில் கட்டி அந்த அந்த ஸ்கார்பியோலேருந்து அவுட் ஆகணும், ஸ்கார்பியோ மூவ் ஆகணும், ஸ்கார்பியோலேருந்து அவுட் ஆகணும். ஸோ இது வரைக்கும் தான் அவங்க சொன்னது ஷார்ட். எல்லாம் ரெடி பண்ணிட்டு ரோப்பை பிடிச்சிட்டு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ரன் பண்ண போகிறேன், ரோல் கேம் அப்படின்னு சொல்ல போகும்போது ஒரு நிமிஷம் சொல்லிட்டு கடன்னு ஓடணும். நான் ஓடி சைத்ரா பின்னாடி போயிட்டு, அம்மா இந்த ரோப்பை உன் மேலே ஒரு 2 சுற்றிக்கு வாங்க. சுற்றுங்க அப்படின்னா, சுற்றுவாடா அப்படின்னா, சுற்றுங்க அப்படின்னா. என்னென்னா ஜென்ஸ் ஆர்டிஸ்ட்டே வந்து ரோப்பை நம்ம ஹைப் பண்ணலாம், தூக்கலாம், இறக்கலாம், ஃபைட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் பாடியில் ரோப் வந்து சுத்த விட மாட்டாங்க. அது வந்து அது எப்படி அது சொல்கிறதுன்னு தெரியாதுமா, அது ஒரு மாதிரியான வலி இருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட் இவனுக்கு தெரியும், ரோப்பை நம்ம உடம்புல சுற்றிட்டாங்கன்னா நம்ம கண்ட்ரோல் இருக்காது. நான் சுத்த விடுவேன். எனக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச டெலிவிஷனில் ரோப்பை உடம்புல ரோப்பை நீங்கள் உடம்புல சுற்றினா நீங்கள் ரோப் கண்ட்ரோல் தான் இருப்பீங்க. அப்படின்னு நம்ம வந்து க்யூ தான் கொடுக்க முடியும். இப்படி க்யூ கொடுத்தோன்னா சலக்குன்னு போகும் தெரியுமா படத்தில். ஸோ அது எங்கே அந்த நேரத்தில் நம்ம எங்கே போகிறோம் தலை கீழே இருக்கா மேலே இருக்கா, இது கண்ட்ரோல் டோட்டலாக ரோப்பை பிடிக்கிற மாஸ்டர்கிட்டையும் அந்த ஆர்டிஸ்ட்கிட்டையும் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். நான் வந்து ஒரு டேர்னை வந்து ஒரு எக்ஸாம்பிள், நான் அந்த ரோப் சுரேஷ் இழுக்கும் போது நான் இந்த பக்கம் சுற்றணும், இந்த டேர்ன் கொடுக்காம நான் இந்த டேர்னை கொடுத்துட்டேன்னா உல்ட்டா அடிப்படும். ரோப் ஷாட் முடிச்சதுக்கப்புறம் எப்பேற்பட்ட சினிமா ஹீரோஸாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி ரோப் உடம்பெல்லாம் பர்பிள் ஆகிடும். அந்த பொண்ணு வந்து ரோப்பை என்கிட்ட வந்து ஃபோனில் சொல்கிறாப்புல, சைத்ரா. ஸோ எனக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆர்டிஸ்ட் மேலே நமக்கு மரியாதை வந்துடுது. அது மட்டும் இல்லை, யாரடி மோகினியில் நட்சத்திரா தான் ஹீரோயின். நட்சத்திராவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பான், அடிச்சு துண்டா போகணும் வண்டிக்கு மேலே. நட்சத்திராவும் சூப்பராக பண்ணியிருப்பான், அவ்வளோ அழகாக பண்ணாங்க. அதனால் இன்றைக்கி டெலிவிஷன் ஆர்டிஸ்ட்லேயும் ஏன் ஃபைட்டு வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், ஒரு ஆக்சிடென்ட் சீன் பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோன்னா அதுக்கு நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க மெனக்கட்டுறாங்க. எனக்கு வந்து யாரடி மோகினியில் வந்து சுரேஷ் பண்ண ஃபைட்ஸ்லாம் நான் வந்து ரொம்ப பெருமையாக நாங்கள் வந்து அது வந்து ஒரு இதாகவே வச்சுக்கிறோம். சினிமாவில் ஜெயிக்கணுன்ற கனவோடு வந்தவங்க நாங்கள். எங்களுக்கு சினிமாவில் பெருசாக வாய்ப்பு கிடைக்கல, அப்படியே கிடைச்சாலும் 10ல் 1 11 தான் நிற்க வேண்டியதாக இருக்குது. அந்த வலி வேதனைலாம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு டெலிவிஷனில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நாங்கள் யாருடா, எங்களுக்கு இது தெரியும், நம்ம கனவு நம்மளோட இது. எனக்கு ஒரு ஃபைட்டு நான் ஏன் வெறியோட போவேன்னா, சினிமாவில் நம்மளை பின்னாடி நிற்க வைக்கிறாங்க, நம்மளால் முடியுமே, நம்மளால் ஃபைட் பண்ண முடியும், நம்மளுக்கு திறமை இருக்கே, சரி என்றைக்காவது ஒரு நாள் நம்ம இப்படி டிவியில் பண்ணிகிட்ருக்கோமே, யாராவது ஒரு டேரக்டரோ யாராவது ஒரு பெரிய ஹீரோவை பார்த்து ஸ்ரீக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுப்பாங்களே அப்படின்ட்டு 25 வருஷமாக ஓடிட்டுருக்கிறேன். 25 வருஷமாக இவனும் ஓடிட்டுருக்கான். இந்த ஓட்டத்துக்கு பின்னாடி எவ்வளோ அவமானங்கள் இருக்குது, எவ்வளோ அசிங்கங்கள் இருக்குது, எவ்வளவோ காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் ஏன் ஓடுறோன்னா ஜெயிக்கணும். சீரியல் தானே, 1 மணி நேரத்தில் ஃபைட் எடுத்துடலாம், அது சில கம்பெனிஸ் இருக்கும், எல்லாத்தையும் சொல்லலை. மாஸ்டர் ஃபைட்டு ஒரு 2 மணி நேரத்தில் எடுத்து கொடுத்துருங்க. நான் உங்களுக்கு சொன்னது அமரன் சீக்வன்ஸ், இன்டர்வல் சீக்வன்ஸு 15 நாள் எடுத்தோம். நீங்கள் விஜயகாந்த் சார் ஃபைட் ஒன்று பார்க்குறீங்கன்னா ஒரு 5 நாள் 6 நாள் 10 நாள் சார் இந்த மாதிரி ஃபைட் வேணும்னு சொல்லிட்டு இவங்க சீன் எடுத்துகிட்ருப்பாங்க. எடுத்துகிட்டு அப்படியே 2 பேரும் உட்காந்துருக்கும் போது 1-2 மணி நேரம் தான் இருக்கும், அதோட கால் ஷீட் முடியும். 2 மணி நேரத்தில் எடுங்க, 2 மணி நேரத்தில் முடிக்க முடியாது. அவ்வளோ நாள் எடுத்த ஃபைட்டு இவ்வளோ 2 மணி நேரத்தில் ஒரு ஃபைட் எடுன்னா, இப்போ நானும் சுரேஷ் இருக்கனால உளுந்து பிறண்டு கத்தி கித்தி பண்ணி எண்ணி ஒரு ஃபுட்டேஜை கொடுப்போம். ஆனால் யாரடி மௌனியில் எங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது, வானத்தை போடல இந்த பிரச்சனை கிடையாது.
இந்த 2 சீரியல் எங்களுக்கு வந்து இந்த ப்ரொடியூசர் 2 ப்ரொடியூசர்ஸும் எடுத்துக்கோங்க, டைம் எடுத்துக்கோங்க. ப்ரொடியூசரும் சரி, டேரக்டர்ஸும் சரி. ஒரு அடிமூரில் பிரியன் சார் வந்து ஸ்ரீ சாரா மாஸ்டர் சாரா அல்டிமேட் ஃபைட்ஸ்லாம் அதை பண்ணியிருக்கோம். டெலிவிஷன் ஃபைட் எடுக்கிறது வந்து ஈஸியாக கிடையாதுமா, ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நிறைய காம்ப்ளிகேட்டட் இருக்காங்க. இப்போ ஸ்ரீ சொன்ன மாதிரி நிறைய இருக்கும். திடீர்னு நமக்கு இவ்வளோ தான் இருக்கும், ஒரு 2 ஃபைட்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ் கொடுக்கணுவாங்க, ஒரு 4 பேர் தான் இருப்பாங்க, இல்லை சிலது இருக்காது. இப்போ ஒரு ஃபைட் எடுத்திங்கன்னா ஸ்ரீ கூட ஒரு ஃபைட் பண்ணும்போது டம்மி கட்டை, சாதாரண ஒரு டம்மி கட்டை இவரை வந்து அடித்து தலையில் அடிக்கணும். ஒரு டம்மி கட்டை மேக்கிங் நான் அனுப்புகிறேன். ஒரு டம்மி கட்டை கேட்டிருந்தோம். அந்த டம்மி கட்டையை வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு தப்பாக நினச்சி நான் சொல்லிடுறேன். டம்மி கட்டையை செஞ்சு கொடுக்கறதுக்கு ஏன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறான்னு வந்துருப்போது. அது எந்த படம் கொடு டம்மி கட்டையை வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லுவார். ஆனால் அங்கே இருக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்க, சில நேரங்களில் அது கரெக்டான ப்ராப்பர்ட்டி வராது. ஒரு ஒரிஜினல் கட்டையை கொடுத்துட்டாங்க. அந்த ஒரிஜினல் கட்டை வெயிட்டாக இருக்குது. இதுதான் அந்த கட்டைன்றாங்க. அந்த கட்டையை சினிமாவில் நீங்கள் அடிக்கிற கட்டை இருக்குல்ல, அந்த கட்டை பீஸாக உடையும்ல, அது ஒரு கட்டை 2500 300 ஸோ இவங்க வந்து எதுக்கு அவளை செலவு பண்ணுமா, ஒரு 400 500 பண்ணிடலான்னு 2 கட்டையை கொண்டு வந்துட்டாங்க. சீக்வன்ஸ் படி அதை என் தலையில் அடித்து நான் கோமா ஸ்டேஜுக்கு போகணும். இவன் அடின்றான், ஃபைட்டர் அடிக்கிறதுக்கு யோசிக்கிறாப்புல. நான் சொல்லிட்டான், பல்ல கடிச்சுக்கோன்ட்டான். பல்ல கடிச்சிட்டு நிற்கிறேன். லைட்டு போகுது, 2 மணி நேரத்தில் ஃபைட்டு முடிச்சாகணும். லைட்டு போச்சுன்னா இருட்டாயிடும். கேமராமேன் இப்போ கத்திட்டுருக்காரு. அடித்ததில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, சத்தம் வெளியே கேட்குது. எனக்கு ஒரு நிமிஷத்துக்கு நான் எங்கே இருக்கிறேனே தெரியல. எனக்கு எங்கே இருக்கு எனக்கே தெரியுது. நான் பார்க்குறேன், கண்ணதுக்கு பார்க்குறேன், அவ்வளோ பெரிய கட்டை தூக்கி அடிக்கிறான். நான் அடித்த உடனே சொல்லிட்டேன், ஐயோ மண்டை காலி அவனுக்குன்ட்டேன். நான் அப்படியே சொன்னேன். இது நம்ம வெளியே தெரியாது. இதில் ப்ரொடியூசர் தப்பு கிடையாது. ஓகே, இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது சினிமாவில் நடக்காது. எனக்கு ஒன்று தெரியும், ஸ்ரீக்கு நல்லா அடிபட்டுக்குது. அது அவனும் காமிச்சிக்கல, நானும் அங்கே வந்து லடா மச்சின்னு உரா. ஆனால் அது எத்தனை நாள் அவனுக்கு வலிச்சுது, அது எவ்வளோ பெருசாக வீங்கி இருந்தது, எத்தனை நாள் வலிச்சுதுன்னு எனக்கு வண்டி தான் தெரியும். அந்த அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. நான் அப்பயும் சொல்கிறேன், இல்லைன்னா இது அந்த கட்டை கிடையாது, இது வேறு கட்டைண்ணே, இது நீங்கள் அட்லீஸ்ட் கட் பண்ணியாவது கொடுங்கன்றேன். இல்லை கட் பண்ணிடுங்க மாஸ்டர், அடித்தோடனே உடஞ்சிடும். 2 டேக் போனேன். 3ஆவது டேக்கில் தான் ஓங்கி ஆகிட்டு மச்சி கொஞ்சம் பல்ல நமக்கு உடைய மாட்டேங்குது கட்டை. 3 தடவை அடிக்கிறாங்க, உடையிற வரை நீங்கள் அடிச்சிங்க. 3ஆவது தடவை தான் வழியில் நம்ம லைட்டு போச்சு. 3ஆவது தடவை ஓங்கி ஒரு நியூஸுக்கு பதில் சொல்லணும், சேனலுக்கு பதில் சொல்லணும். என்ன இவ்வளோ ஒரு நாள் ஃபைட்டுக்கு நம்ம வந்து எடுக்க முடியாது, எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. லைட்டு போச்சுன்னு கேமராமேன் பண்ணுறாங்க. இப்போ என் ஃப்ரெண்டுக்கு நான் தான் உதவி பண்ணணும், அவனுக்கு நான் தான் உதவி பண்ணணும், எனக்கு அவன் தான் உதவி பண்ணணும். எங்கள் 2 பேரும் நாங்கள் காப்பாற்றிக்கணும். நாங்கள் சில சாக்ரிஃபைஸை பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? சீரியலில் எல்லாருமே இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லவும் வரல. சில நேரங்களில் சில பேர் பண்ணுற சில தவறுகள்னால சில விஷயங்கள் நடந்துடுது. பட் இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஒரு ஃபைட் பண்ணுறோம். ஒரு ஃபைட்டில் வந்து தலையில் சட்டியை வச்சுக்கிட்டு தண்ணி அந்த ஏரியில் எடுக்கிறோம். அந்த யாரடி மோகனில் அந்த ஏரிக்குள்ளே எங்கே பள்ளம் இருக்குது, எங்கே இப்படி நடந்துகிட்டே இருக்கேன். ஒரு பக்கம் இவ்வளோ ஆழம் இருக்குது, திடீர்னு போனால் இங்கே இருக்குது, திடீர்னு போனால் முழுகிடுறோம். ஃபைட்டோட சீக்வன்ஸ் என்னென்னா, என் தலையில் ஒரு தீச்சட்டி இருக்கும். தீச்சட்டி எடுத்து நான் கயிறில் கட்டி தண்ணிக்குள்ளே நடந்து தீச்சட்டியை வச்சு ஃபைட் பண்ணோம். சிஜிலாம் பண்ணுறதுக்கு சீரியல் எங்களுக்கு டைம் கிடையாது. எங்களுக்கு நல்ல ஒரு டைரக்டர். அவர் ஃபஸ்ட்டு தண்ணியில் இறங்கி இங்கெல்லாம் பள்ளம் இருக்குது சார் இறங்கிடுவார். அவர்லாம் நல்ல மனுஷன் சார், எல்லாத்தையும் காமிச்சிடுவார். பட் அது மீறியும் அங்கங்கே பள்ளம் இருக்குது. ஃபைட் பண்ணுறோம், தண்ணிக்குள்ளே நடக்கிறதே கஷ்டம். அதுக்குள்ளே என்ன பண்ணுவோம், டீசல் பந்து இருக்குல்ல, அதில் டீசல் போட்டு நெருப்பு வச்சுருவோம். ஃபைட் பண்ணும்போது சுரேஷுக்கு தெரியும், இப்படி பண்ணுறப்போ ஒரு இடத்துல தண்ணியில் இப்படி போனோன்னா எனக்கு இப்படி போயிடுச்சு. அந்த பந்து இருக்குல்ல, அது உருண்டு என் சட்டைக்குள்ளே போயிடுச்சு நெருப்போட. அந்த ஃபைட்டு முடியும் போது பின்னாடி ஃபுல்லாக கொப்பளம். உடனே தண்ணிக்குள்ளேயே அந்த ஃபயர் பண்ணுறதுக்காக அதில் ஆயில் ஊற்றினே இருப்பாங்க, டீசல் ஊற்றினே இருப்பாங்கல்ல, அது வந்து ஃபுல்லாக ஒலிக்கி, அந்த சூட்டோட ஒலிக்கி இது ஃபுல்லாக அவனுக்கு அது நீங்கள் இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்குள்ள அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிடும். எங்களுக்கு ஃபைட்டு போகும்போது எங்களுக்கு தெரியலம்மா, அந்த நேரத்துக்குலாம் தெரியாது. எனக்கு தெரியும் இது ஆகுதுன்ட்டு. அப்படி இருந்துச்சுல்வேன். எங்களுக்கு என்னன்னா அந்த 2.5 மணி நேரம் அவ்வளோதான் டைம், அந்த டைம்ல முடிச்சாகணும். அதுதான் எங்களோட. ஸோ இது பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ஈஸியாக வந்து என்ன ஃபைட் எடுக்கிறாங்க, இது இருக்கிறாங்கண்ணா. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பொய் கிடையாதுன்றது வந்து, இப்போ நான் சொல்கிற சீரியல் இது போட்டால் இன்னொரு ஃபைட்டில் வந்து சுருள் கத்தி சுற்றணும். சுருள் கத்தினா அவ்வளோ ஈஸியாக சுற்ற முடியாது. சுருள் கத்தின்றது பட்டாக்கத்தி, ஒன்றுலேருந்து பிளேடாக வரும். அது தப்பாக சுற்றணுன்னா நம்மளுக்கே போட்டுக்கும். சுரேஷ் மாஸ்டர் நான் சுற்றுறேன்,
ஆனால் எனக்கு அதெல்லாம் எங்களோட மாஸ்டர் பாண்டி மாஸ்டர் சொல்லி கொடுத்தனால நாங்கள் சேஃபாக பண்ணோம். இந்த ஸ்டண்ட் யூனியனில் இருக்க ஒவ்வொரு ஃபைட்டரும் ஒவ்வொரு ஹீரோ, ஒவ்வொரு மாஸ்டரும் ஒவ்வொரு ஹீரோ. எவ்வளோ அடிகள், எவ்வளோ உதைகள். அம்மா ஒரு கிளாஸ் பிரேக்கிங்காக இருந்தாலும் சரி, கீழே விழுந்தாலும் சரி, நீங்கள் ஹாலிவுட் படத்தில் அவங்களுக்கு எல்லா விதமான இது இருக்குது. இப்போ தான் சிலதெல்லாம் ஹார்னஸ்லாம் இப்படி வந்திருக்கு. நாங்கள் இருந்த டைமில், விஜயகாந்த் சார் இருந்த டைம்லலாம் வந்து நாங்கள் ஃபைட் பண்ணும்போது வெறும் கம்பியை கட்டி நாடாக கட்டுவாங்க. தொங்கிடுவோம், அறுத்துரும். குன்றத்தூர் பாபு மாஸ்டர் கூட நான் இது ஆனந்தம் சீரியல் ஃபைட் பண்ணும் போதெல்லாம் அந்த ரோப்லேருந்து மாட்டி 4வது மாடியிலேருந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தொங்குறோம். ஏன்னா எல்லா மாஸ்டர்ஸும் இந்த நேரத்தில் வந்து அது குன்றத்தூர் பாபு மாஸ்டராக இருக்கணும், சீரியல் அவர் பண்ணியிருக்காரு, பிரகாசனம் பண்ணியிருக்காப்புல, எத்தனையோ மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த நேரத்தில் ஒவ்வொரு ஃபைட்டர்ஸும் என்ன பண்ணுவாங்க, ஜிம் பாய்ஸ் ஒரு 4 பேர் வச்சுக்கோங்க, ஃபைட்டர் 2 பேர் வச்சுக்கோங்க. ஜிம் பாய்ஸ்க்கு ஃபைட்டு தெரியாது. சுரேஷ் ஒரு மாஸ்டராக வந்தால் இஸ் ஆன்சரபிள் டு த யூனியன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாப்புல. அந்த ஃபைட்டர்ஸ்க்கு எதுவும் ஆகக்கூடாது. ஒரு ஃபைட்டர் கிளாஸ் பிரேக் பண்ணால் அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் இருக்குது, அது ஒரு ரூல் இருக்குது. 5 அடியிலேருந்து குதிச்சா ஒரு பேமெண்ட்டு, 10 அடியிலேருந்து குதிச்சா, இதெல்லாம் ரூல்ஸ் இருக்குது. சுரேஷ் வந்து இந்த ரூலெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு யூனியனை வந்து இது பண்ணிவிட்டு பண்ண முடியாது. இப்படி பண்ணும்போது சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த மாஸ்டர் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு, நீங்கள் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சில சண்டைகள்லாம் வரும். ஆனால் யூனியனுக்கு பயந்து, யூனியனுக்கு மரியாதை கொடுத்து, சக ஃபைட்டர்ஸ்க்கு மரியாதை கொடுக்குற ஒரு மாஸ்டர். நீ டெலிவிஷனில் என்னோட அதிகமாக பேமெண்ட் வாங்குறவங்க, என்னோட அழகாக இருக்கிறவங்க நிறைய பேர், எல்லாம் என்னோட சக்ஸஸாக இருக்கவங்க, எல்லாம் நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. ஆனால் என்னோட 10, 15, 20 வயசு கம்மி ஹீரோஸ் கூட இருக்காங்க. நான் கூப்பிடுவேன், வாங்க ஃபைட் சீன் எடுப்போம், நானும் பண்ணுறேன், நீங்களும் பண்ணுங்கள், யார் பண்ணுறான்னு பார்ப்போம். அது வந்து திமிரு கிடையாது, வெறி. ஏன்னா நாங்கள் சீரியலே இருந்துட மாட்டோம். எந்த வயசானாலும் சரி, எவ்வளோ வயசானாலும் சரி, ஒரு நாள் சினிமாவில் போய் எங்கள் அப்பாக்கள் தொட்ட இடத்த நாங்கள் தொடணுன்றளவு வெறியோடு இருக்கோம். அப்போ எங்களை நீங்கள் அங்கே கேமரா முன்னாடி நிற்கும் போது அங்கே விளையாட்டு கிடையாது, எங்களுக்கு அது விளையாட்டு விஷயம் கிடையாது, அது எங்களோட தெய்வம். அந்த ஃபைட்டுன்றது அதை நாங்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம். சரி, டெலிவிஷனில் வந்து கம்ப்ளீட்டாகவே ஃபுல்லாகவே ஒரு ஸ்டண்ட் பேஸ் பண்ணி ஒரு ரியாலிட்டி ஷோ வந்துச்சுன்னா அது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடி, அந்த ஷோவில் தான் நாங்கள் பார்த்தோம். ஸோ அதில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக. அதுதான் எனக்கு டெலிவிஷனில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோவே ஜீ தமிழில் பண்ணாங்க, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடின்னு சொல்லிட்டு. அதில் ஆங்கர் வந்து தீபக்கு. ஸோ தீபக் என் ஃப்ரெண்டு. அதில் டேரக்டர் வந்து கௌஷிக்னு சொல்லிட்டு, கௌஷிக் விஜய்ன்னு சொல்லிட்டு 2 பேர் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து தீபக் வந்து தண்ணிலகண்டம் படம் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ வேறு ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக நான் தீபக்கிட்ட, மச்சி நீ பண்ணுறா இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஸோ அந்த மூமெண்ட்டில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு ஷோ வந்து பண்ணுறாங்க, ஃபுல்லாக ஸ்டண்ட் பேஸ்டு ரியாலிட்டி ஷோ அப்படின்னும்போது என்னை வந்து சொல்லி விட்றான், இந்த மாதிரி உன்னை தானே சொல்லியிருக்கேன் நீ போ அப்படின்னு. நான் கேட்குறேன் தீபக்கிட்ட, டே என்னடா டெலிவிஷனில் கொண்டு போய் விட்றேன், சினிமா படம் பண்ணணும்னு நினச்சி வந்திருக்கேன்டா, நான் டெலிவிஷனில் கொண்டு விட்றேன், அதில் ஸ்கோப் இருக்குமா என்னன்னு தெரியலடா. அப்போ சொன்னால், இல்லை மச்சி இதை ஒரு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், எல்லாருமே ஃபைட் எடுத்துருவாங்க, நீ ஃபைட் எடுப்ப, எல்லாருமே எல்லா மாஸ்டர்ஸுமே அந்த ஸ்டண்ட்டு கோரியா பண்ணிடுவாங்க, மேக்கிங் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஸ்டண்ட்டை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது, ஸ்டண்ட்டுக்காக கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. நீ அதை வந்து சும்மா வந்து பண்ணு, இந்த ஒரு ஷோ உனக்கு விருப்பம் இருந்தால் நீ பண்ணு, இல்லைன்னா நீ வந்து ராமஜி நான் உன்னை கம்பல் பண்ணல. அந்த ஷோ வந்து மேஜராக நீங்கள் தான் எடுத்து பண்ணீங்க டோட்டலாகவே வந்து, ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டண்ட் ஷோமா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டண்ட். ரொம்ப ரிஸ்கான ஷோ. கார் காப்ளிங்கு, ஃபயரு, வாட்டரு எல்லாமே இருக்கும், ஹைட்டு எல்லாமே இருக்கும், ரொம்ப ரிஸ்க். தி ஃபஸ்ட்டே வந்து என்னென்னா பில்டிங் டு பில்டிங் வந்து சைக்கிள் ஓடிட்டு போகணும், சைக்கிள் 2 பெரிய பில்டிங் இருக்கும், கீழே வந்து அது 10வது மாடிக்கு மேலே, 10 மாடியோ 11 மாடியோ, ஓகேவா, ஒரு சின்ன ரேம்ப் இருக்கும், ஓகேவா, 2 பில்டிங்க்கும் ஒரு சின்ன, அதாவது எவ்வளோனா இவ்வளோ பெருசு இருக்கும், ஓகேவா, அதில் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகணும் கீழே. அதாவது இவன் ரோப்லாம் போட்டாலும் ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா கன்ஃபார்மாக உயிருக்கு ஆபத்து தான். அது 10 மாடி. நான் சொல்கிறதெல்லாம் வந்து மிகப்படுத்தி இவனுக்கு ரீல் விட்றானுங்கன்னா இது எல்லாமே வந்து இன்றைக்கி கூகுள் இதில் இருக்குது. ஃபயர் இருக்கும், காரை ஓட்டிட்டு, ஒரு ஆர்டிஸ்ட் காரை ஓட்டிட்டு காரை டாப்பிள் பண்ணணும். படத்தில் கூட நம்ம வந்து டூப்ளம் பண்ணோம், இதை வந்து கண்டெஸ்ட் பண்ணோம், ட்ரக்கில் ஏற்றணும், பிளைண்ட் பண்ணிட்டு. இதெல்லாம் இது ஒரு பெஸ்ட்டு ஷோ, அதுக்கு அவன் தான் மாஸ்டர். அது ஃபுல் ஷோக்கு வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. ஃபைனலி எங்களுக்கு அந்த ஃபைட்டு மட்டும் ஒன்று கம்போஸ் பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா அப்படியே வாங்கிட்டு. கண்டிப்பாக. இதில் என்னென்ன வேரியேஷனு, ஃபைட்டை பற்றி தெரியாத ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டாருன்னா அவர்கிட்ட இருக்கிற பாடி லாங்குவேஜும் நல்ல ஒரு ஃபைட்டு தெரிஞ்ச
ஒரு ஆர்டிஸ்ட் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற பாடி லாங்குவேஜுக்கும் நீங்கள் ரெண்டுத்துக்குமே வேரியேஷன் பார்க்கலாம். சின்னதாக தான் பண்ணுறோம், ஏன்னா ரொம்ப பெருசாக பண்ண முடியாதுமா, சின்னதாக நான் உங்களுக்கு புரியும். நார்மல் ஆர்டிஸ்ட்டாக உங்களுக்கு எப்படி பண்ணாங்கன்னா இப்போ ஸ்ரீ பண்ணுவார். நார்மலாக ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்கன்னா, தெரியாத ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பண்ணாங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்க. ரெடி? ஆக்ஷன். 1 2 இதுதான் இருக்கும். இப்போ தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் நல்லா இப்போ ஸ்ரீயா வந்து ஸ்ரீ அந்த ஸ்டைலோட பண்ணு. ஸ்ரீ அந்த ஸ்டைலோட பண்ணு. இப்போ பாருங்க வேரியேஷன் இருக்கும். ஆக்ஷன். ரெடி? ஆக்ஷன். இதான் ஸோ ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. இது என்னன்னா அந்த ஸ்டைல் தான். இந்த பிளாக் அடிக்கிறோம்னா இதை வந்து இப்படி பண்ணி இப்படி அடிக்கலாம். ஆனால் ஸ்டைலோட அடிக்கலாம், இப்படி அடிக்கலாம். நார்மலாக குத்துறதும் இருக்கு, ஸ்டைலாக குத்துறது. அதே மாதிரி இப்போ இந்த கையில் இப்படி அடிக்கிறாங்கன்னா இது இப்படி தட்டி விடலாம், இது இப்படியும் தட்டி விடலாம். அதை ஸ்டைலாக பண்ணணும்னா தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் வந்து அடிச்சிடாம, தெரியாத ஆர்டிஸ்ட் அடிச்சிருவாங்க. இப்போ ஸ்ரீ பண்ணதை ஒரு அடி கூட என் மேலே பண்ணல. கொஞ்சம் ஒன்று போடுறாரு, இது நம்ம போக கற்றுக்கணும். இப்போ நம்ம வந்து ஆர்டிஸ்ட் விழுந்துரும். இப்போ வந்து இப்போ என்ன சொன்னா இது அடிச்சுட்டு இது ஹூக் போட, இதை அடிச்சுட்டு இது ஒரு ஹூக், இது கையில் ஹூக். வா இது பண்ண நான் வந்து ராங்கா நின்றுனா வாங்கிக்கும், வாங்கிட்டு சுரேஷோட கையை நான் இது பண்ணாம வாங்கிக்கும், நான் போயிடணும். சிங்க் தான். நான் அது சிங்க் போகலன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வராது. இது நல்லா பண்ணுற நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் இது ப்ராக்டிஸ். Mizaj, the ultimate destination for men's wedding suits. யாக்குல்டின் தனித்துவமான ப்ரோபயோட்டிக் LCS செரிமானத்தை மேம்படுத்தவும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கவும் உதவுகிறது.